வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க இந்த மேட்சிங்கே போட்டிருக்காங்க. நான் 2 பேர் சட்டை. இன்னைக்கு என்ன பண்ணுற போகிறோம்னா கட்டா மீன் சுட்டா மீன். கட்டா வந்து சுடுறதுக்கு சூப்பர் மீன் சொல்லுவாங்க. அப்படி கட்டா மீன் தான் எடுத்துருக்குறோம். சுட்டு கஞ்சி குடிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிட்டு கட்டா மீன் சுட்டு நம்ம கஞ்சி குடிச்சு. ஏன்னா ரொம்ப வேலையாகி போயிட்டு அதனால் நமக்கு இதுக்கு டைமே இல்லை சுட்டு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கட்டா மீன் வந்துக்கிட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு மீன் தான் இந்த கட்டா மீன். இதை நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், அதுவும் மஞ்சக்கட்டா. மஞ்சக்கட்டான்னா கட்டாவில் வந்து ரொம்ப இருக்குது. வெள்ளைக்கட்டா, ஓலைக்கட்டா, அப்புறம் இப்படி இருக்குது. அதில் மஞ்சள் கலர் அடிக்கிறது தான் மஞ்சக்கட்டா. கட்டாவிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து மஞ்சக்கட்டா. இப்போ வந்து அந்த ஓலைக்கட்டாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சக்கை மாதிரி இருக்கும். கரும்பு அந்த அதில் டேஸ்ட்லாம் போய் ஒரு சக்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மஞ்சக்கட்டான் வந்து நல்லா கொளுத்து போய் இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் கட்டா சாப்பிட்றீங்கன்னா மஞ்சக்கட்டாவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கட்டாவை நம்ம சுட போகிறோம். வாங்க போய் சுட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை மண் படாமல் இருக்கிறதுக்கு முதல்ல செங்கல் அடிக்கிக்கிறோம். அப்படியே இந்த கட்டாவை இது மேலே வச்சுக்கிறோம். அப்படியே வச்சுட்டு இப்படி வரோம். போய் ஓலை எடுப்போம். இங்கிட்டு வா. இங்கே நிறைய பனை மரங்கள் இருக்கிறதுனால பனை ஓலைகள் நிறையா அப்படியே காஞ்சு போயிடும். அது வந்து உதிர்ந்து கிடக்கும். அதை வந்து இழுத்து போட்டு குமிச்சு வச்சுருப்பாங்க. ஓலை எடுத்துக்கிடுவோம். நிறையா இருக்கும். இந்த பாருங்க, இதில் கிடக்கா அதனால வெட்டி குமிச்சு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அந்த உதிர்ந்து போகிற ஓலை. இதை என்ன பண்ணுவாங்க, எரிக்கிறதுக்கு இல்லை மட்டைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதில் நம்ம எடுத்துக்கிடுவோம். வீடே கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அந்த இப்படி எடுத்து வச்சு வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரி வச்சு அவங்க வீடு நிறைய கிராமங்களில் போனால் இன்னும் 2 எடுங்க. இதில் இந்த மாதிரி தான் வீடு கட்டுவாங்க. இன்னும் 2 எடுங்க. இதில் இன்னும் 2 எடுங்க. இதை வச்சு எடுத்துக்குவோம். அப்புறம் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஓலையை இந்த கல் மேலே வச்சுக்கிடுவோம். ஏன்னா எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் இந்த ஓலை மேலே இந்த மீன் இருக்கிற மாதிரி, கல் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஓலையை வச்சுக்கிடுவோம். பார்க்கணும் 2 ஓலை எடுக்க. நம்ம கொஞ்சம் ஓலையை எடுத்து போட்டுக்கிறோம். எடுத்து போட்டுட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே இப்படி கொளுத்தணும், அப்புறம் பெரட்டி போட்டு கொளுத்தணும். அதனால் இப்படிங்களா கொண்டா பொருத்திடுவோம். சரி சரி இப்படி மலமலன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு தீயை போட்டுகிட்டே இருக்க இல்லையா. இப்போ வந்து நம்ம கட்டாவை சுட்டுட்டோம். எவ்வளோ எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். கறிட்டு இந்தா தெரியுதுல. இப்போ என்னன்னா பெரட்டணும். அது வெந்துட்டு ஃபுல்லாகவே கரெக்டாக தேவையில்லை. இது வெந்துட்டு 2 கூட வெந்துட்டு. ஏன்னா கீழே ஓலை போட்டோம்ல. அப்பா கறிட்டியா சேன்றா சுற்றா வணக்குது. இப்போயே கரெக்டான கட்டாதான்ப்பா. இங்கே இன்னும் என்ன இருக்குது வாங்க. சரி இவங்கள இங்கிட்ட வந்துட்டாங்க சுடவும். இங்கே பாருங்க, சுடவுமே வாடா வீட்டுக்குள்ளேருந்து எப்படிமா வந்தியாங்க இங்கேருந்து? அம்மா என்ன சொன்னாங்க? பெரிய சுறாவா? என்னன்னு சொன்னாங்க? என்ன சொல்றாங்க சொன்னாங்கடா? சுறாவா இது? கட்டா கட்டா. என்ன மச்சம் இருக்கு? எங்க? எதுக்கு அங்க வச்சிருக்கிய? இங்கே வருங்க. கட்டாவை பார்க்க இவங்க சொல்லி வந்துருக்காங்க. கட்சி தூக்கிட்டு கட்டாவை சுட்டாச்சு. பக்கத்துல மாறி எல்லாருக்கும் பக்கத்துலயே நம்ம வீட்டில் தயார் பண்ண ஊறுகாய் வச்சு அதை அதில் சோத்துல விரவிடுவோம். உனக்கு மீன் சுத்தத்தோட ஓடி உனக்கு ஊறுகாய் வேணுமா? நான் அந்த விரவிக்கிறோம். நல்லா விரவணும்னா மண்ணன்னு இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி கஞ்சி வந்து அப்படியே மாறி. உனக்கு எட்டுனே பிடிக்குமா கஞ்சி பிடிக்குமாடா? கஞ்சி தண்ணியே நம்ம பிடிக்குமா? அது கஞ்சி தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இதுதான் கஞ்சி பிடிக்கும். அப்படியே உரிச்சு அப்படியே தோல் மட்டும் உங்களுக்கு பார்த்தா கருகின மாதிரி இருந்தா அப்படி தோலை மட்டும் அழகாக உரிச்சிடலாம். கையை லைட்டாக தண்ணி
அது சிக்கிடும். தெரியாடா ஆ இந்தா பாரு முட்டை. இப்போதான் சைனா தின்னா முன்ன இருக்கு முட்டை. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிய? அது நமக்கு தெரியாதா? புணங்கிற பிறந்ததுலேருந்து மீனில் புணங்கிட்டு இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு நட இருக்கு. கொழு கொழுன்னு இருக்கியா டேஸ்ட்டு. தின்னு. நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். மசாலா உப்பு எதுவுமே தடவாமல் எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு இருக்காது அப்படின்னு. ஆமாம், ஆனால் இது எல்லாமே தேவையில்லை நம்ம சுடுற மீனுக்கு மட்டும். ஆனால் சமைக்கிறோம் இப்போ தண்ணி சேர்க்குற பொருளுக்குன்னா நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா தண்ணி சேர்ந்த உடனே அது சப்படின்னு இருக்கும். ஆனால் இது வந்து ரியல் சுவையாக இருக்கும். இதெல்லாம் சுத்தா நல்லா இருக்குமா மசாலா இல்லையான்னு கேள்வியாக கேட்கறதுக்கு ஒரு நேரம் செஞ்சு பார்த்துருக்கேன். தான் தெரியும். நம்ம கடைசி வரை கேள்வி ஏற்றிக்கிட்டே தான் இருப்போம். முட்டை எப்படி பார்த்தாங்க இருக்கு? ஆ எப்படின்னு சொல்லு மக்களுக்கு. உப்பு தேவையா? உப்பு போடணும் மக்கள். ஆ என்னப்பா? ஆ ஒன்று சும்மா ஒன்றா சொல்லுவா. இப்போ இதுதான் கறி. இது வந்து எனக்கு வேற நச்சு ஊறுதே. மீன் திங்காத. அவுச்ச மீன். உடம்பு குறைக்க நினைக்கிற மீன் திங்காத. தங்கப்பா எப்படிதான் இருக்கு? ஆ எடுக்குதா எடு. சவுண்டா பேசு. சவுண்டா பேசு. எங்களை கிளிக்கிறதுக்கு மட்டும் சவுண்டா கேட்கா? ம் கத்துறா மட்டும் தீவிர அடி வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் கத்துறா. இதெல்லாம் மட்டும் நம்ம கண்ணா காய்ச்சி. என்னைக்காவது உங்களுக்கு கட்டா மீன் கிடச்சிச்சுன்னா இந்த மீனை வாங்கி உங்கள் வீட்டில் கொல்லை பக்கத்தில் போய் சுட்டு சாப்பிட்டு கஞ்சி குடிச்சு பாருங்க. நான் வீட்டுக்கு முன்னாடி தான் சொல்லக்கூடாது, கொல்லை பக்கம் தான் சொல்லணுமா? முன்ன போனால் கருப்பாகும் கறியாகும். கொல்லை பக்கம்னா அது ஒரு ஓரமாக போயிடும். எங்க எடு முட்டைய கண்டுபிடிச்சு எடுத்துட்டா புள்ள. எடுங்க முட்டைய பாருங்க. எங்க பாப்பா முட்டையை கண்டுபிடிச்சிட்டு. அப்பா எடுத்தறியா? உடையாம எடுத்தறியா? உடஞ்சிட்டு பரவாயில்லையா? இந்தா கையை கழுவு. இதில் கழுவு கையை கழுவு. இந்தா முட்டை எப்படி? சாப்பிடு. Bye.